தட்சனை வதம் ஒன்று மகாட்டகத்தோட 1000 கீழோட 3 கண்களோட பயங்கரமான ரூபத்தோடு பிரமதங்களோட வந்து தட்சைக்கத்தை அழித்து தட்சனுடைய சிரசையும் நிகிரகம் பண்ணி தட்சிணாகிரியில் ஹோமம் நல்லா கவனிக்கணும். ஒரு பெரியவார் ரொம்ப அழகாக சொல்லுவார் பரமேஸ்வரனுடைய விஷயத்தை. அவர் பரமேஸ்வரான்னு சொல்கிறபோது நமக்கு தன் அறியாமல் பகவான்கிட்ட பக்தி. அவர் சொல்லுவார், இந்த பாருங்க சிவபக்தி எப்படி சிவனுடைய ஸ்வரூபம் பார்க்கணும். சிவனுடைய பக்தி இருந்தால் சண்டிகேஸ்வரனுடைய தப்பனார் தெரியாமல் காலால் தட்டிவிட்டார் பாலை. அதனால் காலை வெட்டுவிட்டார். காலை வெட்டின சண்டிகேஸ்வரர் சிவபக்த அக்ரகண்யர் நீலகண்டவதாம்போஜ பிரதமானதால் பரமேஸ்வரன் நேத்தருடைய பிரயத்தை தியானம் பண்ணிருக்கார். அவருடைய தரிசனம் உனக்கு இல்லாட்டா சிவதர்சனம் புண்ணியம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லியிருக்கார். பிதாவனுடைய காலை வெட்டினவரை உத்தம பக்தா வச்சுருக்கார். யாகம்தான் பண்ண நல்ல காரியம்னு நினைப்பாள். அதான் கவனிக்க நல்ல காரியம் இல்லை. பகவானிடத்தில் தேசத்து புத்தியோட நல்ல காரியம் பண்ணால் அது நல்ல காரியம் இல்லை. அதனால் எஜமானான தட்சனே போட்டான்னு சொல்லுவார். அந்த ஸ்காந்தம் சொல்லும்போது முதல் நாளைக்கு உபதேசம் இதான் அடிக்கடி சொல்லுவார் அவர். அந்த பகவானை நிந்தித்த மகாபாபியான தட்சனுடைய சரஸ்வகமானவனு தேவதைகள்லாம் பிரம்மாவும் நாராயணனும் இந்த யாகத்துக்கு வர்ற. இந்த யாகம் நடக்காதுன்னு தெரியும். ஆபோ ராஜா நமத்வரஸ்யான்னு யஜ்ஞத்துக்கு ராஜா பரமேஸ்வரன். அந்த பரமேஸ்வரனுக்கு அவர் பாகம் என்ன ஆரம்பித்தா இது உருப்படாதுன்னு தெரியும். அதனால் மகாத்மா பரமேஸ்வரன் அவிபாகம் இல்லாதது அந்த இடத்துக்கு போகப்படாதுன்னு பிரம்மதேவனும் நாராயணனும் வரல. பிரம்மாவிட்ட போனாள். தேவதைகள் விஷயத்தை சொன்னாள். அப்போ பிரம்மா பரமேஸ்வரனுக்கு அவிர்பாகம்னா போனல படுங்கோ அவஸ்தை அப்படின்னு. இல்லை தெரியாமல் பண்ணிட்டோம், கை காலங்கள்லாம் ஆபத்து வந்து என்ன பண்ணுறதுன்னா சிவாபச்சாரம் பண்ணி மற்ற தெய்வத்தினால அந்த அபச்சாரத்தை போக்கிக்க முடியாது. சிவனை மன்னித்தா உண்டு. அந்த இடத்துக்கு நீங்கள் வாங்க. பெரியவரான பிரம்மதேவன் அந்த தேவதைகளை எடுத்துக்கு வந்து பரமேஸ்வரனை வந்து வெகுவா ஸ்தோத்திரம் பண்ணி பரமேஸ்வரன் கோபத்தை சாந்தமாக ஸ்தோத்திரம் பண்ணி பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தினால தட்சன் உஜ்ஜீவனத்தை அடைஞ்ச பொழுது அந்த தட்சனுடைய மனசு தெளிஞ்சு சிவாவலோகாத்து அபவத்துக்கு சரத்ஹதைவாமலா சிவகடாட்சம் பரிபூர்ணம்னு பழைய நாளில் புண்டரீகம் வரும்போது சொல்கிறாங்க. சிவகடாட்சம் பரிபூர்ணம். அந்த சிவகடாட்சம்னால மனசு நன்னா தெரிஞ்ச பொழுது பரமேஸ்வரனை பார்த்து தாரதாரியாக கஞ்சனம் வர்றது. தன்னுடைய பொண்ணு காலமானால அவளையும் நினைத்து சம்பரேதாம் சுதாம் ஸ்மரன் குழந்தையை நினைச்சு கொண்டு பரமேஸ்வரனை பார்த்து கொண்டு கஞ்சனப்படுத்தவும் சொல்கிறான். பரமேஸ்வரன் எந்த பண்ணின நான் மட்டமான புழுவாக பிறக்கும். மட்டமான புழுவாக பிறந்து தப்பிக்கிறது வர சிக்ஷை கொடுத்து என்னை காப்பாத்தினே என்ன அனுகிரகம் அப்படின்னு அர்வாக்பதந்தம் அர்ஹத்தம நிந்தையா பார்த்து நிருஷ்டியார்திரியா பரமாத்மாவான பரமேஸ்வரன் இப்படி தன்னை பண்ண உபகாரத்தை கொண்டாட. அதுக்கு மேல் தட்சன் ஒரு எட்டியை படுறான். திறக்கப்பாறை எட்டின்னு பேர். அந்த எட்டிக்கு தெய்வத்தும் நாராயணன். அந்த தெய்வத்தை மனபொறுமையோடு தியானம் பண்ணுறான். தியானம் பண்ணுறபோது பரமாத்மா நாராயணன் சிவ நிந்தை இல்லாமல் நாராயண தியானம் பண்ணால் நாராயணனுக்கு இரட்டிப்பான சந்தோஷம் காமிக்க 4 கைக்கு பதிலாக 8 கைகளோடு அவதாரம் பண்ணுறார் யாகசாலையில். ஒவ்வொருத்தரும் வெகுவாக ஸ்தோத்திரம் பண்ணார். அந்த ஸ்தோத்திரத்தை அங்கீகரித்து கடைசியில் தட்சனுக்கு பகவான் நாராயணன் சொல்கிறார். அகம் பிரம்மாதி
சர்வஸ்ட ஜெகத காரணம் பண்ணும். சிருஷ்டி காலத்தில் பிரம்மான் பேர், ரட்சண காலத்தில் நாராயணன், சம்ஹார காலத்தில் பரமேஸ்வரன். 3 பேரும் ஒன்றும். இதை சொன்னால் இன்றைக்கி போதும் 3ங்கிற 1ங்கிற அப்படின்னா பைத்தியமாக இருக்கும். ஆனால் பரமாச்சாரியார் அழகான ஒரு கதை சொல்லியிருக்கா. பெரியவா 1930 உபநிஷம் மண்டபம் சொல்லியிருக்கா. அப்போ சொல்கிறேன். இப்போ 1930 அப்போவே தாசில் பண்ணுறவன் சிவபூஜை பண்ணக்கூடாதுன்னு ஜனங்களுக்கு எண்ணம் வந்திருக்கான். இந்த இங்கிலீஷ் படிப்பு அப்படி பண்ணியிருக்கு. அந்த காலத்தில் தாசில்தார் வீட்டில் பஞ்சகட்சத்தோட, யோக வேட்டியோட, நெற்றியில் விபூதியோட, தலையில் சிக்ஷையோட, இடது கையினால் மணி அடிச்சுக்கொண்டு வலது கையினால் தாராபிஷேகம் பண்ணிட்டுருக்கார். ஒரு அலுவல் ஆகிறதுக்காக ஒரு ஜீவன் அவரை தேடி அந்த பூஜை பண்ணுறவர் தாசில்தாராக இருக்க முடியாதுன்னு நினச்சிருந்து தாசில்தாரை எப்போ பார்க்கலாம்னா அது அதட்டு கேட்குறான். என்ன பூஜை பண்ணுறோம் இல்லையா, அவளை அதட்டு கேட்பாள். அது மாதிரி வைத்தியர்கள் கொஞ்சம் சாதாரணமாக காரியம் இருக்கிற ஏழைகளை அதட்டு கேட்குறது லோகனுடைய இயல்பு. இந்த அசத்தோடு பேசுவானேன்னு இந்த தாசில்தார் பேர பிள்ளைய பார்த்து தாசில் ஆஃபீஸில் பார்க்கலான்னு சொல்லும் அப்படின்னு. இந்த அலுவலுக்கு அவ்வளவன் அங்கே போனால் 11 மணிக்கு ஆஃபீஸை போகலாம். தாசில்தார் தாசில் பண்ணுறார். அப்போ எப்படி அந்த இப்போன்னா உத்தியோகத்துக்கு போகிறாந்தா நெத்தியில் 8 விபூதி அழிச்சுக்கொண்டு தலையை சரியாக பண்ணணும் என்னவோ கோழாய் மாநிலத்துலாம் போட்டுக்கொண்டு போகிறது வழக்கம். 1930 ஆனதுனால அப்படி இல்லை. பஞ்சகட்சம், யோக வேட்டி, ஓபன் கோர்ட்டு, தலப்பாக சிரஸில், நெற்றியில் சந்தனம் எப்போதும் இருக்கும். விபூதி எவாபரேட் ஆகும். அதுக்காக சந்தனம் அவருக்கு அந்த பங்கா இருக்கிறவங்க இருக்கான். இப்போல்லாம் ஆஃபீஸில் ஃபேன், அதனால் அது போட்டுவிட்டா அவ்வளோ சுத்தம் இருக்கும். பங்கா இருக்கிறவனுக்கு பணம் போயின்றது முன்ன அது இல்லை. இப்போ அதை இந்த நாகரிகத்தினால அநேகம் பேர் வயிற்ற பழுப்பு நின்று போடுறது. அதை பார்த்தான். என்ன வீட்டில் பூஜை பண்ணிருந்த ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு நினச்சவன் கடைசியில் போகிற பொழுதும் உங்கள் ஆற்றுல பூஜை பண்ணுறதாரு காத்தால உங்கள் அண்ணாவா தம்பியான்னு அவர் சிரிக்கிறார். அந்த மாதிரி தான் நம்ம கபாலி அவன்கிட்ட பரமேஸ்வரன் கபாலி விவாசோத்திரம்னு நாராயணனை குறைச்சி பேசினா சிரிச்சிருப்பார். எப்படி தாசில்தார் உங்கள் ஆற்றுல பூஜை பண்ணவர் அண்ணாவா அம்பியாங்க கேட்கும்போது பேத புத்தியோடு கேட்கும்போது 2 ஒன்று தான். அது மாதிரி இந்த அழகான ஒரு கதை அனானந்தியை சொல்கிற சக்தி அவளுக்கு தான் உண்டு. ரொம்ப கஷ்டமான விஷயத்தெல்லாம் சுலபமாக புரிஞ்சுன்னு நான் அனுபவத்துக்கு கொண்டு வரலாம். இந்த மகானுடைய அழகு. லோகமாதானம் பார்வதி தேவி, அந்த சதேவி பார்வதேவியாக அவதாரம் பண்ணி ஹிமாலய புத்திரியாக சப்தரிஷிகள் மூலமாக தெரிவித்து பார்வதி கல்யாணம் ஆகி நிதபலாபியாம் பண்ண தபஸுடைய பலமாக அது அடியார்களுக்கு கொடுக்கறதுக்காக உமாமகேஸ்வரா சர்வ ஜெகத் சமாராத்தியா சர்வ ஜெகத்தினாலையும் ஆராதிக்கப்படுவதா பரமேஸ்வரியாக பிரகாசிக்கிறான். அதுக்கு மேலே துருவச்சரித்திரம் அசாத கீர்த்தையே வம்சம் புண்ணகீர்த்தே குருத்வஹா ஸ்வயம்பவஸ்யாபியோ ஹரே அம்சாம்ச ஜன்மனः பரியமிருதோத்தானபாதௌ சதரூபாபதேஸ்வதௌ வாசுதேவஸ்ய கலையா ரக்ஷாயாம் ஜெகதஸ்திதௌ ஜாயே உத்தானபாதஸ்ய சுநீதிः ஸ்வர்தேஸ்தயோ. உத்தானபாதன்னு சுவாமிபவனுடைய புத்திரர். அவர் தார்மிகர். ஆனால் குறையில்லாத மகான்கள் யார் அப்படின்னு சொல்கிறார்.
கோகி நிர்தோஷ குணசம்சயா அப்படின்னு மகான் சொல்லும். அதனால் சுனிதனுடைய பிரீத்திக்காக சுருத்திங்கிற பத்தினி பாகம் என்ன பண்ணும், நான் இந்த அம்மா இருந்தால் இருக்க மாட்டேங்க நான் ரொம்ப நாள். அப்போ சொன்னார் என்ன பண்ணோம்னார். அவன் ஒன்றும் சொல்ல, இவராக சொல்கிற பண்ணிப்பண்ணா இருக்க வச்சுக்கிறேன் ஒத்துக்கிறியா, உன்னை தான் பத்தியான்னு இருப்பேன். ஆகான்ற சுருச்சிக்கு தீர்த்தம் கொண்டு வரனா இந்த கொஞ்சம் அப்படின்னு பாரியேத்து பாபூடம் டஸ்பதிர்மாங்கிற இடத்துல மகாத்மாவான ஸ்ரீதர சுவாமிகள் உங்கள் அப்பா என்னை பணிப்பண்ணா வச்சுக்கிறதுக்கு கூட சமைக்கிறேன் நான் அர்த்தம். பணிப்பண்ணா முதல்ல இருந்திருக்கா, அதுக்கப்புறம் அவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தாகம் பண்ணுறாங்க. சுனிதி பண்பண்ணாக இருந்தும் ருத்து காலத்தில் பிரார்த்தித்தனால கர்ப்பவதி ஆனாள் சுனிதி. சுருச்சி எங்காத்துக்கு போகிறேன் அப்படின்னு ஆரம்பித்தார். எனத்துக்காக சொல்கிறேன், இவளுக்கு ஏற்படக்கூடிய குழந்தை பெரியவன், அவன் மூத்த குழந்தையாக இருக்கனால அவனுக்கு தான் பட்டம், நம்முடைய குழந்தைக்கு பட்டம் இருக்காதுன்னு தான் சொல்கிறேன். குழந்தை பிறந்த உடனே பண்ட தினங்கள் விருத்தி கத்திரியாளுக்கு, நமக்கு பிராமணர்களுக்கெல்லாம் 10 நாள், 11 நாள் புண்ணியம் வச்சிடும். கத்திரியாளுக்கு 12 நாள், 13 நாள் புண்ணியாகும். புண்ணியாவதத்தன்று 13 நாள் குழந்தையோட சுனுதியை காட்டு கணிச்சு விடுறேன் ஆகான்ற சந்தோஷம்னா அது அப்படி விட்டேன். அதை பெரியவா பட்டது விசஞ்சிதாக்கரும் பௌதமுகை. பரமாத்மாவுடைய சரணத்தில் ஈடுபாடு இல்லாதவெல்லாம் இன்னொருத்தருடைய க்ஷேமத்தை பற்றி கவனிக்கவே மாட்டாள். 1 வயசு 2 வயசு 3 வயசு 5 வயசு காட்டில் இருக்காள். நித்தியம் சரணாங்கிறதாபோதும் குருவாயிருப்பனே சரணா அணைஞ்சன் இருக்காள் புண்ணியாத்மாவான் சுந்தியம்மான். 5 வயசுங்கிற பொழுது குழந்தை ஆற்றுல இருக்குமா, இது விளையாட போகும். விளையாட போகிற பொழுது வீச்சல் விளையாடும் பொழுது குழந்தைகள்லாம் சும்மா அனுப்புனா, இந்த பாரு அப்பா உன்னுடைய தம்பியான உத்தவனை வண்டியில் வச்சுன்னு விளையாடுறா பாரு அப்படின்னு சொன்னான். உடனே அது என்னையும் அப்பா வண்டியில் வச்சுருந்து விளையாடுவார் அப்படின்னு சொல்லணும். ஏன் அந்த குழந்தை நல்லா கவனிக்கணும். தினந்தோறும் ஒரு அத்தியாயம் வெய்யறதா இருந்தால் சுனிதி இந்த குழந்தை சொல்லுமோ, நான் என்னப்பா பண்ணுறது, ஏன்னா எங்கள் அம்மா பிள்ளையா பிறந்தேன், அதனால் எனக்கு விளையாடுற பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லும். அப்படி சொல்ல அதுன்னு எங்கள் அப்பா என்ன கழிப்பர் அப்படின்னு நினச்சி குழந்த ஒவ்வொருபடியாக ஏறி வருது. தர்பாரில் பத்னியாக சுனிதி நேராக பார்த்துன்னு இருக்க குழந்தைய கொஞ்சம் கொண்டு இருக்கா. இவரும் போனான் ஜீவனம் தத்தாச்சி கீழ்ஷமானந்தம் சபத்தியாஸ்திரம் அப்படி செய்ய ஆசைப்பட்டு வரக்கூடிய குழந்தைய சுருச்சி பார்த்து வத்சா நிமிதே திவ்யம் பவான் ஆரோடம், நீ ராஜாவுடைய மடியில் உட்காந்து விளையாட கொடுத்து வைக்கல. நிருபத்தே ராஜான்னு அது எனக்கு நீயும் ராஜாவுடைய புத்தன் நினைக்கலாம், ஆனால் என் மொழியாக பிறக்கலையும் அதனால் நீ கிடைக்கிற பாக்கியத்தில் உனக்கு ஆசை இருக்குது. அந்த கிடைக்கிற பாக்கியம் இருக்குன்னா கிவனபியம் பகவதி பிரசன்னே ஸ்ரீகேது ஸ்ரீமாசனான பரமாத்மாவை பஜித்து பிரசன்னமாக இருக்கும்போது சுருதி புத்தனாக பிறக்கணும்னு கேள்வி. பெரியவாளாம் வருத்தப்படுற இருக்கும். அவன் கர்ப்பவாசம் நீங்கிறதுக்காக பஜனை பண்ணுறாள். அந்த பகவான் வரணும், பகவானை கர்ப்பவாசம் கேட்டு இவளுக்கு பிள்ளையாக பிறக்கணும் என்ற சொல்கிறாளே அப்படின்னு அசடுன்னு மகான்களாவள். இவ்வளோ வார்த்தையும் சொல்லிச்சு பேசுகிற பொழுது கேட்டுன்னு இருக்கார் மகா தொன்மோகித்தே பிதறி பஷேதிதங்கரவசி. பகவானுடைய மாயை எவ்வளவு பண்ணுங்கிறது காமி. இந்த மாயினால் சொரிச்சியினுடைய பிரேமபங்கம் ஏற்படப்படுறது ஒரு வார்த்தை சொல்லாமல் இருக்க. அவனும் என் புத்தன் தானே, அவனை கொஞ்சமே கொஞ்சம் நானும் உம்புள்ளையும் கொஞ்சனே அப்படின்னு சொல்லாமல் மகான் மாயமோன்னு இருக்க. குழந்தைய சத்திய குழந்தை, அதனால் நல்ல மூங்கினால் வாங்கப்பட்ட
பாம்பு இப்படி சீரிக்கொண்டு போகும். அப்படி சீரிக்கொண்டு மகா கோபத்தோடு கூட அம்மாவுடைய சன்னதி ஓடினான். தாயாரான சுனிதியை பார்த்த உடனே, வேண்டமான பார்த்த உடனே குழந்தைகளுக்கு அழுக வரும். கடுமையாக அழறான், கஞ்சலம் வருது, கங்கா பிரவாகமாகும், முதல் துடிக்குது, பெருமூச்சு பண்ணுறது. குழந்தைய வண்டியில் போட்டுன்னு என்னன்னு கேட்குறாள். குழந்தை என்னதுன்னு நடந்தது சொல்ல வாய் வரல. தன் நிஸ்வந்தம் சுப்பரிதாதரோட்டம் சுனீதி உத்சங்கே முதுஹ்யவாம் நிசிம்யது பௌர்முகான்னிதாந்தம் சாபுவியசே யத்கதிம் நவத்யான். கலத்தி சுருச்சி சொன்ன வார்த்தையை கேட்டு கலங்கினாள். யார் மூலமாக செஞ்சாள்? பட்டத்து ஜனங்கள்லாம் நடந்த விஷயத்தை சொல்கிறாள். குழந்தையால் சொல்ல முடியல. அப்போ கஞ்சலம் வந்தது. இப்படியா குழந்தையை பார்த்து இப்படி சொல்கிற போது மகாராஜா ஒரு வார்த்தை சொல்லியா அப்படின்னு மனசில் கலக்கம் ஏற்பட்டு கண்ணில் ஜலம் வரும்போது அம்மா கண்ணில் ஜலத்தை பார்த்த உடனே குழந்தை ஜோன் தொப்பம் குதிச்சான். எங்கே போகிறேன், இந்த மாதிரி நீ சித்தி பேசலாமா அப்படின்னு கேட்டு வரேன்னா, இங்கே வா. மாமங்களம் தாத பரேஷுமம் சாஹா. அவளுடைய தப்பு இல்லைடாப்பா, நம்முடைய தப்பு. நாம்னா அவன் வைக்கணும். அவளை குறை சொல்லினா எப்படி? பூர்வ ஜென்மாவிலே நாம் பகவான் சரீரத்தை கொடுத்துருக்கான், கண் காது முதலிய இந்திரியங்களை கொடுத்துருக்கான். அந்த பகவானுக்கு நிறுத்தமிக்கக்கூடிய தினம் பகவானுடைய மகிமையை நாம் பாராயணம் பண்ணணும். அந்த பாராயணத்தான் பண்ணாட்டும் ஒருத்தர் படிக்கிறார், பிரவச்சனம் பண்ணுறாருன்னா அதுக்கு அவர் கூப்பிடுற பொழுது அவர் வேலையை அவர் பார்க்குறார். காலட்சேபத்துக்காக அவர் வந்து கதை சொல்கிறார். என் காலட்சேபம் அவசியம் போகிறேன் அப்படின்னு திமுறை பேசும். திமுறாக பேசணும் இருக்கலாம் லோகத்தில். அவரோட பொழப்புக்காக சொல்கிறார். அது அப்படி பொழப்புக்காக சொல்லுவா 180 பேர் இருக்கலாம். அந்த எல்லா பொழப்புக்காக சொல்லாமல் ஜென்மலாபத்துக்காக சொல்கிற மகான்கள் இருக்கிறான். எல்லாரும் சொல்லுறான். இதை பிராமணன்னு வெய்யறான். அந்த எல்லாருக்கும் அந்த பாவம் கிடையாது. நம்ம பரிவாரம் அதில் பிராமணன் தானே, அவரும் சேர்றாரு இல்லையோ. அந்த பிராமணன்லாம் இப்படி தான் அப்படின்னா பரமாச்சாரியர்களையும் இந்த பண்ணுறான். அந்த பாவத்துக்கு சகிக்க முடியாது. அந்த மாதிரி இந்த குழந்தை விழித்து சொல்லும்போது சொல்கிறான், சுனிதி புறா அனர்ச்சித லக்ஷ்மீசை அநாசைகி கிருபணைகிறான். நாம் பண்ணக்கூடிய கஷ்டத்தை இன்னொருத்தர் ஏன்னு கேட்கறதுக்கு முடியாமல் நாம் தவிக்கிறோம். நாம் அனுபவித்தே தரணும். அப்படி பூர்வம் உடம்பிலிருந்தும் இந்திரியங்களிலிருந்தும் கதைகள் காமிருந்தம் பண்ணி பகவானுடைய நன்றி இல்லாமல் இருந்தவன். நன்றி மறந்தவாளுக்கு பிராயசித்தமே இல்லைன்னு சொல்கிறார். ஆகையினால நாம் பண்ணக்கூடிய கட்டத்தை நாமே அனுபவித்தானும். தூஷ்டியும் பௌஜ்யாகி தர்மத்தானும். குழந்தை காட்டான் தெரியாமல் ஒரு ஜென்மாவில் நிந்த பண்ணி பகவானை ஆராதனை பண்ணுறான். இந்த ஜென்மாவில் தவிக்க பொறுக்க முடியாத கட்டம் இருக்கும்போது அனுபவித்தே தீரணுமா அனுபவிக்காமல் இருக்கலாமான்னு. இந்த கர்மாவுக்கு சக்தி கிடையாது, அது இடம் அப்படின்னு மீமாம்சக்காரன் சொல்லுவார். புண்ணிய கர்மா பண்ணால் பகவான் அனுகிரக சங்கல்பத்தினால சௌக்கியத்தை கொடுக்குறார். பாவகர்மா பண்ணால் நிகிரக சங்கல்பத்தினால கஷ்டம் கொடுக்குறான். பகவான் தான் கட்டத்தை கொடுத்துருக்கான். அர்த்தம் அந்த கட்டத்திலேருந்து மூலவதற்கு என்ன பண்ணும்? பகவான் காலை பிடிக்கணும் கெஞ்சணும். நான்யம் தத பத்மபலாசரோச்சனாத் துக்கச்சதந்தே மிருகாமி கிஞ்சனாம் யோமனிஜதே ஹஸ்தகிரீத பத்மயா ஸ்ரீயா இதரை இறங்க விமிருஜமானயா. பகவானுடைய திருவடியை பஜனை பண்ணி அவனை திருக்குன்னு மேலே விழுந்தால் இந்த கட்டத்திலேருந்து மாறலாம். வேறு உபாயம் எதுவும் இல்லை. பகவானை பஜிக்கம் பண்ணுறதுக்கு வேதம் தெரிய வேண்டாம், தர்மசாஸ்திரம் தெரிய வேண்டாம். அவனை பஜிக்கணுங்கிற ஆசையோடு இருந்தால் தமேவ வத்சா ஆசிரிய பிருத்தியவத்சரம். பிருத்தியவத்சனம் கவிவத்சரம், பண்டிதவத்சரம், வித்வத்வத்சரம்,
அப்படின்லாம் பேர் கிடையாது. தனிகவத்சலன் பேர். பகவானை அண்டி வந்தவன்கிட்ட அன்பு காட்டுறவர்னு பேர். அந்த பகவானை பஜனம், அந்த பகவான் பஜனம் பண்ணி அவனுடைய அனுகிரகத்தினால சுருதிக்கு பிள்ளையா பிறக்கணும்னு கேட்காத. இது இச்சதே அத்தியாசம் உத்தமம் யசா. சுருச்சி பிள்ளை மாதிரி நான் அப்பா படியில் விளையாடணும்னு கேட்டுக்க வேண்டாம். நீ ஆசைப்பட்டுன்னு பகவானை பஜனம் பண்ணால் அந்த பாக்கியம் கிடைக்கும். பெரியவா சொல்வா, ஒரு வித்வானுக்கு பசும்பால் தேவை. தன்னுடைய பெண்ணு பிரசவத்துக்காக வந்திருந்தார். கார்த்தாலும் 5 சேரு சாயங்காலம் சேரு பால் வேணும். அந்த பாலுக்கு சாதனம் இது மாடு. ஒரு பசுமாடு தேவை அப்படின்னு. அந்த பிரபுவுக்கு 1000 மாடுகள் இருக்குது. ஒரு மாட்டை விட்டு விட்டார். அதுக்கு பிறகு பிரார்த்தியாகம். என்ன மாட்டை மாடு காப்பாற்றுறதுக்கு ஒரு ஆள் போட வேண்டியிருக்கு. மாடை மேயறதுக்கு ஒரு ஆள். மாடு கறக்கணும். அது தெரிஞ்சவங்க இருந்தால் தான் நான் கறக்கும். இப்படிதான் இவ்வளோ கட்டாமல் இருக்குது. 2 மாதம் 3 மாதம் ஆனோடனே இந்த மாடு செனப்பட்டு பால் இல்லை, கட்டப்படுது. அந்த வித்வான் இன்னொரு மாடு போகணும்னு கேட்க 2 மாதத்துக்கெல்லாம் அவருக்கு வெக்கமாக இருக்குது. இவ்வளோ சமம் அவருக்கு. இன்னொரு வித்வான் அவர் சொல்வார், இந்த மாநாடு பிரச்சனைன்னு சொல்கிறேன். இதில் மாநாட்டு பிரச்சனத்துக்கு அசடுன்னு ஒரு அபிப்பிராயம். அந்த பகுதியை சேர்ந்த பூர்வாசிரமம் தான். அதனால் பிரச்சனைலாம் அசடுன்னு பழக்க தெரியாது. இன்னொருத்தர் அந்த இவரை உத்தாசன்னா பாக்கி பேர்லாம் நான் கட்டுக்காரன்னு தோணுது. அந்த குழந்தை வித்வான் அவருக்கு இதே கண்டிஞ்சது வந்து அவர் சாமர்த்தியம். என்ன யோசிகள், என் குழந்தை வந்திருக்கா, கார்த்தால் 5 சேரு சாயங்காலம் 5 சேரு பால் வாங்கணும். அதுக்கு நான் அனுப்புகிறேன். அவர் பாலை கேட்டார். இவர் கால் மேல் கால் போட்டுருக்கார். 7 மணிக்கு 5 சேரு பால், சாயங்காலம் 5 மணிக்கு 5 சேரு பால் வாங்கணும். இவர் கஷ்டமே இல்லை. அது சனப்பட்ட 1000 மாடு இருக்கு அவருக்கு. ஒன்று செனப்பட்டான்னு செனப்படாட்டன்னு அவருக்கு வந்துட்டு பாருங்க. அதனால் பகவான் இடத்துல நேரடியாக காரியத்தை கேட்கணும். சாதனை கேட்டுட்டு இந்த நாளில் கஷ்டப்படுறாரு. இப்போல்லாம் என்ன பண்ணுறா, பணம் இருந்தால் தான் மனுஷன் வீடெல்லாம் வாங்கலாம், வீட்டில் இருக்கலாம், அப்படி எவ்வளோ சௌகரியங்கள் அப்படின்ட்டு பணத்தை தேடுறா. அதை எப்படியாவது சமாளிக்கணும்னு நினைக்கிறா. எங்கே இருந்தாலும் சமாளிக்கணும்னு நினைக்கிறா. ஆனால் விரும்பக்கூடிய சௌக்கியம் வரல, கஷ்டம்தான் இருக்கு. நேராக பகவான்கிட்ட எனக்கு நிம்மதியாக வச்சிடும், ஆனந்தத்தோடு வச்சிடும்னா அதை கேட்டால் யாராக கேட்குறோம். நான் இங்கே இந்த கோர்ஸை படிக்கணும், பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி அதுக்காக கஷ்டப்பட்டு அந்த படிப்பை முடிக்கிறான். அதை எங்கே உத்தியோகம் பண்ணணுமோ அந்த உத்தியோகத்தை பண்ணுறான். அது எந்த இடமா இருந்தாலும் பண்ணுறேங்கிறான். இப்படி ஆகி அது வர கையில் வரக்கூடிய பணத்தினால கஷ்டத்தை தான் அப்படின்னு உண்மை தெரியுது. அதனால் கேட்காம இருக்க சுனித்து சொல்கிறா. இப்படி குழந்தை சந்தோஷத்தை அடைஞ்சு சிரித்தான். ஏண்டா சிரிக்கிறேன் அம்மா, இவ்வளவு கட்டத்தில் 5 வயசு குழந்தையான என்னையும் உன்னையும் நடுக்காட்டில் கொண்டு போய் விட்டுவிட்டு திரும்பி பார்க்காத புருஷனை ஒரு வார்த்தை சொல்லாமல் நம்முடைய பாபந்தான்னு சொல்கிறீங்க. இப்பேற்பட்ட புண்ணியவதியினுடைய வயிற்றில் 10 மாதம் இருந்திருக்கேன். இந்த இப்பேற்பட்ட புண்ணியாத்மாவனுடைய பாலால், தாய்ப்பாலால் வளர்ந்துருக்கேன். எனக்கு பகவான் நிச்சயம் ரட்சிப்பன். கஷ்டித்து ஆசிரித்து காமது. அண்ணனுக்கு கற்பவருஷமாய் காமதேனமாக இருக்கக்கூடிய பகவானை காமிச்சு கொடுதே அப்படின்னு வீட்டை விட்டு கிளம்பினான். வச்ச சாமான் எடுக்கிறதுக்கு ஓடுற மாதிரி ஓடுற பொழுது இந்த மாதிரி அனுகிரகம், இந்தமான புத்தியோடு கூட இருக்கக்கூடிய ஜீவனை மகானான நாரதர் தான் காப்பாற்றணும். நாரதர் ஈடுபாடு வராதவனையும் ஈடுபாடு வைப்பர், அவன் வைவன், இவரு சந்தோஷம். அப்பேற்பட்ட நாரதர் இந்த குழந்தை இவ்வளோ வேகமாக போகும்போது நேர வந்தார். என்னப்பா சின்ன குழந்தை, உன்னுடைய சின்ன குழந்தைய பார்த்து 5 ரூபா வாங்குவோம்மாடா, அது மாதிரி
போடா வாடான்னு தான் சொல்லுவாள். என்ன பண்ணுறேன், இந்த வயசில் மானமாது அவமானமாது எல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படி இருக்கிறதா கொண்டாலும் அந்த அதெல்லாம் மாயினா அப்படின்னு. நமக்கு கட்டம் வந்தபொழுது நம்முடைய பாபம் துறையிறது சந்தோஷப்படணும், சுகம் வந்தபொழுது நம்ம புண்ணியம் செலவிடுது நினைக்கணும். அதுவும் தவிர மனுஷன் என்னைக்கு நிம்மதியாக இருக்க முடியும்? குணாதிகான் முதம் நிச்சயத்து அனுக்ரோஷம் குணாதமாத்து மைத்தியம் சமானாத்து அன்மிச்சேத்து நான் தாபாகி அபிபூங்கியது. நம்ம காட்டிலும் படிப்பில், பணத்தில், வசதியில் அதிகமாக ஒருத்தர் இருந்தார்னா அவரை கண்டு சந்தோஷப்படணும், அவரை கண்டு போட்டியிடப்படாது. நம்ம மாதிரி இருந்தால் அவர்கிட்ட ஸ்நேகம் வச்சுக்கணும். நம்ம காட்டிலும் கீழே உள்ள ஜீவர்களை கருணையோடு பார்க்கணும். வியாக்கியாதா சொன்னார், இது சொல்லிருக்கார் நாரதர். ஜனங்கள் என்னவா பண்ணுறது, தன்னை காட்டு கண்டு போட்டி அசூய அதனால் உழைக்கிறான் தாபம். தன் மாதிரி இருக்கிறவங்க கண்டு மேலே போகணும்னு எண்ணம் இருக்கிறதுனால ஸ்பர்தை இருக்கிறதுனால ஸ்பர்தா என்ன போட்டின்னு நான் கஷ்டப்படுறான். தன்னை காட்டும் கீழாக இருக்கவாளை திரஸ்காரம் பண்ணுறான், அவமதிக்கிறான். இப்படி சொன்னார். மகாத்மாவான நாரதர் சொன்ன உபதேசத்தை கட்டு குழந்தை சொல்கிறான், நான் எங்கள் அம்மா போன சொன்ன வழியில் மார்க்கத்தில் பகவானை பஜிக்கிறேன், நீங்கள் முடியாதுன்னு சொல்கிறேன், இப்படி திரும்பி போன்னு சொல்கிறேன், நான் போக மாட்டேன். அதாவது இது எதுக்காக சொன்னார் நாரதர்னா, அதாவது பகவானை பஜிக்கிறவா எப்படி இருப்பாங்க தெரியறதுக்கா மந்திரோபதேசம் பண்ணால் மந்திரத்தை ஜெபம் பண்ணால் அனுகிரகம் ஏற்படும். ஆனால் குரு பக்தி இருக்கணும். குருவை அவர் மந்திரம் பண்ணுறது லோகத்துக்காக இல்லை, சிவித்திய உபாசம் பண்ணி அவர் பரமட்சமாக இருக்கணும்னா அம்மாவுடைய பஜனையை ஆனந்தமாக இருக்கார். இவன் நினச்சது லோக சௌகரியத்துக்காக அந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணி ஜெபம் பண்ணுறான். இவனுக்கு போட்டு 3 வருஷத்தில் ஏகப்பட்ட வசதி வந்த உடனே இவனுக்கு தன்னுடைய குருவை பற்றி என்ன பண்ணான், எனது குரு உபதேசம் பண்ணுறார் வியாபகர் தான், அவர் ஸ்ரத்தையாக பண்ணலன்னா இப்படி குருவை ஸ்ரத்தையாக பண்ணலையா, ஆனால் கஷ்டப்படுறான். இந்த மாதிரி தான் குருவை பேசுவான். அவருக்கு 364 கஷ்டம்னு சொல்லுவான். அவர் கஷ்டப்படாமல் கஷ்டப்படுறாரு அப்படிங்கிறது தெரியாத அசத்துக்கு. அதனால் என்ன ஆகும், லப்த அகங்கார துர்கமா, அகங்காரம் உள்ள இடத்துல அம்பாள் இருக்க மாட்டாள். அகங்காரம் இருந்தவுடனே விளைவிடுவான், தப்பு பண்ணுவான். அம்பாளுடைய கிருபை இல்லைன்னா தப்பு முதலிய காரியங்களை பண்ணி தான் எங்கேயா மாட்டிக்கிண்டு கஷ்டப்படுவான். அதுக்காக அகங்காரம் இல்லாத மனத்தை உபதேசம் பண்ணணும். சில நிச்சயம் இல்லாதவனுக்கு உபதேசம் பண்ணக்கூடாது. உறுதியான எண்ணம் உள்ள ஆண்களுக்கு உபதேசம். உபதேசம் ஆகிண்டு 10 நாளைக்கெல்லாம் ஒரு கட்டம் தான் ஆஃபீஸில் ஸ்நேகிதன்ட்டு சொல்லுவேன், இது மாதிரி நான் ஒரு மந்திரம் உபதேசம் பண்ணேன், 10 நாளில் இந்த கட்டம் என்ன தெரியுமா கட்டம் வார்னிங் வந்திருக்கு. என் லைஃப்பில் 20 வருஷமாக ஆஃபீஸில் இருக்கேன், ஒரு வார்னிங் கிடையாது எனக்கு வந்துட்டு. நான் ஆஃபீஸு போடல இருக்கு. இந்த வார்னிங் முதலிய காரியங்கள்லாம் ஆஃபீஸ்காரில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும், எல்லாருக்கும் தெரியாது, வீட்டுக்கு தெரியாது. இதை கண்டு கஷ்டம். அந்த மந்திரம் ஜபிச்சதுனால இவனுக்கு டிஸ்மிசல் வரணும். அதுக்கு பதிலாக அதை குறைச்சி ஜபம் பண்ண புண்ணியத்தினால மார்னிங் உணவு போட்டு இது தெரியாமல் அசத்து இப்படி நினச்சா அந்த மந்திரம் காப்பாற்று. அதனால் சிரமிச்சம் இல்லாதவனுக்கு உபதேசம் பண்ணாது, அகங்காரம் உள்ளவனுக்கு உபதேசம் பண்ணாதேன்னு காண்பிக்கிறதுக்காக காமித்தார். குழந்தை சொல்கிறது, நான் எங்கள் அம்மா சொன்ன மார்க்கத்தில் போகலான்னு நினச்சேன், நீங்கள் போக முடியாதுங்கள். அந்த காரியம் பண்ணி ஆன்மை என்னுடைய ஹிருதயமானது சிறியம்மா வார்த்தையினால பிளந்திருக்கு. அந்த ஹிருதயத்தில் இந்த அமிர்தமயமான உபதேசம் நிற்க மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுவேன், உபதேசம் ஆகிண்டா அது முடி இருந்தால் பரமக்ஷேமம் தான். எனக்கு உபதேசம் நிற்கிறீங்க, இந்த சாந்தி உபதேசம். அதனால் நீங்கள் சொல்லணும், எனக்கு தெரியுமா உங்கள் அம்மாவுக்கு தெரியாதுன்னு. நீங்கள் நாரதன் யார்? நாரதரா எப்படியா? விதுதன் அட்டத்தை வீணாம்
இதாட்சம் ஏதோ கையில் வீணை இருக்குது நாரதர். குழந்தை அம்மாவான சுனிதி தினம் கதை சொல்கிறபொழுது வீணாபாணிய நாரதர் அப்படின்னு சொல்லியிருக்கா. அந்த கதை சொல்லுவோம். ஆனால் வீணை வச்சுருக்கிறவெல்லாம் நாரதர்னு வச்சுருக்கான் அந்த குழந்தை. அப்படியே சந்தோஷம் ஏற்பட்டு ஜன்யா அபீத பன்சாக சவி நிச்சய தயார் சொன்ன மார்க்கம், வேதமாதா உபதேசம் பண்ண மார்க்கம் நான்யப்பன்சா அயனாய் வித்தியதே. பரமாத்மாவை பஜிக்கிறத தவிர வேறு வழி இல்லைன்னு சொல்லிருக்கு. வேறு வழி இல்லைன்னு அந்த